நான் வேதாகமம். இப்போது நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டின் செய்தியை சொல்லப் போகிறேன். மத்தேயு இயேசு வாக்குத்தத்தமான ராஜா என்று அறிவிக்கிறது. மார்க்கு வல்லமையுள்ள ஊழியராகிய கிறிஸ்துவை காட்டுகிறது. லூக்கா இரக்கமுள்ள இரட்சகரை வெளிப்படுத்துகிறது. யோவான் இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் சபை ஆரம்பமானதை சொல்கிறது. ரோமர் விசுவாசத்தின் மூலம் வரும் நீதியை கற்பிக்கிறது. கொரிந்தியர் அன்பையும் சபையின் ஒழுங்கையும் போதிக்கிறது. கலாத்தியர் கிருபையால் இரட்சிப்பு என்று அறிவிக்கிறது. எபேசியர் கிறிஸ்துவில் சபையின் ஐக்கியத்தை காட்டுகிறது. பிலிப்பியர் கிறிஸ்துவில் சந்தோஷத்தை கற்பிக்கிறது. கொலோசையர் கிறிஸ்துவின் மேன்மையை அறிவிக்கிறது. தெசலோனிக்கேயர் கர்த்தரின் இரண்டாம் வருகையை நினைவுபடுத்துகிறது. தீமோத்தேயு மற்றும் தீத்து நல்ல ஊழியத்திற்கான போதனைகளை தருகின்றன. பிலேமோன் மன்னிப்பையும் அன்பையும் கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் கிறிஸ்து பிரதான ஆசாரியர் என்று அறிவிக்கிறது. யாக்கோபு விசுவாசம் செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்று போதிக்கிறது. பேதுரு துன்பத்தின் நடுவிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க அழைக்கிறது. யோவான் நிருபங்கள் அன்பும் சத்தியமும் நிறைந்த வாழ்க்கையை கற்பிக்கிறது. யூதா பொய்யான போதனைகளுக்கு எச்சரிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் இறுதியில் கிறிஸ்து ஜெயிக்கிறார் என்று அறிவிக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாடு. இவை சொல்லும் ஒரே செய்தி: இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர்.